அப்படினால என்ன சிறப்பு அம்சம் மேம்? அறுவடை திருநாள் புது நெல் வந்து அரிசி எடுத்து பொங்க பானையில புது அரிசி வச்சு பொங்கல் இடுறதுதான் நம்மளுடைய பாரம்பரிய வழக்கம். ரெட் லாரி ப்ளூ லாரி, ரெட் லாரி ப்ளூ லாரி, ரெட் லாரி ப்ளூ லாரி. மேம் இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு பெரிய பாத்திரத்துல? இது வந்து நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் சக்கரை பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். தமிழர் திருநாள், அறுவடை திருநாள் பொங்கலானது அனைவராலும் கொண்டாடப்படும் ஒரே பண்டிகை வந்து பொங்கல் திருநாள். 10th 11th 12th ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரங்கோலி காம்படிஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. கல்ச்சரல் ஈவென்ட்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க உட்கார்ந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் 360 யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். இந்த பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட அழகா சிறப்பா செலிப்ரேட் பண்றதுக்காக 2025 பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்காக அவங்க கூட வந்திருக்கோம். ஹலோ வணக்கம் 360 வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்க இடம் எங்க அப்படின்னா ஸ்ரீராம் வித்யா மந்திர் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டை சார்ந்த வேப்பம்பட்டில தான் இந்த ஸ்கூல் வந்துட்டு இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் எல்கேஜில இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ இங்க பொங்கல் செலிப்ரேஷனுக்காக நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம இங்க வந்திருந்தோம். ஸோ பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இங்க பண்றாங்க, குட்டீஸ்லாம் எவ்வளவு ஈகரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, நிறைய சப்ஜெக்ட் ஓரியன்டட் டீச்சர்ஸ் இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டீச் பண்றதை விட்டுட்டு பொங்கல் விழாவை சிறப்பா வந்து கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க. மேம் இப்போ என்னென்னலாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? பருப்பு, அப்புறம் அரிசி, பச்சை அரிசி, அப்புறம் வெல்லம், ஏலக்காய் எல்லாம் போட்டு முந்திரி, திராட்சை, நெய் எல்லாம் போட்டு பொங்கல் செய்யணும். அது மட்டும் இல்லாம நம்மளோட பொங்கல் அப்படின்னால என்ன சிறப்பு அம்சம் மேம்? நீங்க சொல்றீங்க ஒரு 2-3 வார்த்தை. அறுவடை திருநாள் புது நெல் வந்து அரிசி எடுத்து பொங்க பானையில புது அரிசி வச்சு பொங்கல் இடுறதுதான் நம்மளுடைய பாரம்பரிய வழக்கம். ஓகே மேம், உங்க சைட்ல நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். இப்போ பொங்கல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பெரும் பொங்கல் இருக்காங்க, காணும் பொங்கல் இருக்கு. சோ நீங்க டீச்சர்ஸா இருக்கீங்க. சோ பொங்கல் வந்துட்டு அந்த பெரும் பொங்கல் ஏன் செலிப்ரேட் பண்றாங்க, மாட்டு பொங்கல் ஏன் செலிப்ரேட் பண்றாங்க? மாடு வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது இல்லையா? அது வந்து விவசாயிகளுக்கு வயல் உழுதலால், அதனால மாட்டுக்கு ஒரு இது நன்றி கடன். மாட்டு வண்டியில போட்டு காணும் பொங்கல் அன்னைக்கு உறவினர் வீட்டுக்கு போயிட்டு வாழ்த்துக்களை செஞ்சு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. சில காய்கறிகள்லாம் வந்து பொங்கலுக்கு ஃபேமஸ் அப்படி சொல்லுவாங்க. காய்கறிகளை போட்டு பொங்கல் பானையில செய்வாங்க. அது என்ன காய்கறிகள் அப்படின்னு சொல்ல முடியுமா? பூசணி, வெள்ளை பூசணிக்காய், கருணக்கிழங்கு, பச்சை காய்ங்க, முள்ளங்கி, நாட்டு காய்கள் சொல்லுவாங்க. நாட்டு காய்கள், அவரைக்காய் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பானையில வந்துட்டு இப்ப பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. அது இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல வந்துட்டு பொங்கிடும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூலோட வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய பாத்திரத்துல வந்துட்டு பொங்கல் வச்சிருக்காங்க. மேம் இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு பெரிய பாத்திரத்துல? இது வந்து நம்ம ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் சக்கரை பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீகேஜில இருந்து 12th வரை எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்க கூப்பிட்டு கொடுத்துருவோம். இது வந்துட்டு எத்தனை வருஷமா இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 10 இயர்ஸாவே பண்ணிட்டு இருக்கோம். பொங்கல் வந்து டீச்சர்ஸ் வந்துட்டு அங்க செலிப்ரேட் பண்ணி பொங்கலுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க செலிப்ரேஷனுக்கு. அது மட்டும் இல்லாம மழை வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்குள்ள நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பொங்கல்லாம் என்னன்னு அப்படி மைண்ட் செட்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பானை எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட கேட்கலான்னு போறேன். எதனால இன்னைக்கு எல்லாம் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க? பொங்கல் செலிப்ரேஷன். இது பார்த்தா என்ன? பொங்கல் பானை. நாங்க வந்து யூடியூப் சேனல் வணக்கம் 360 யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். சோ உங்க ஸ்கூல்ல வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துட்டு பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சா? சோ அதனால வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு நாங்க வந்திருக்கோம். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல வர போறீங்க, ஓகேவா? சோ இப்போ ஒரு டங் ட்விஸ்டர் வைக்கலாமா? இது வந்து இப்ப என்ன சொல்லணும்னா ரெட் லாரி ப்ளூ லாரி, ஓகேவா? ரெட் லாரி ப்ளூ லாரி, 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 ரெட் லாரி ப்ளூ லாரி. ஓகே ஸ்டாப். உங்களோட நேம்? விபூஷ்ணா. விபூஷ்ணா வந்து எத்தனை டைம் சொல்றா அப்படின்னு பார்த்தா யார் வின் பண்றான்ட்டு. நீ வந்து ரெட் பல்ப் ப்ளூ பல்ப் சொல்லு. ரெட் பல்ப் ப்ளூ பல்ப், 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 ரெட் பல்ப். சோ நீதா வின்னர். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. சூப்பர். நேம் சொல்லுங்க. கேலாசி பிரியா. உங்களுக்கு எத்தனை திருக்குறள் தெரியுமோ கரெக்டா சொல்லுங்க. கற்றவை கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு நினைத்த ஒரு
இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரங்கோலி காம்படிஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க டைம் ஸ்டார்ட் நவ். 12:05. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரங்கோலி போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்காங்க, அதான் கம்சியா கத்திட்டு இருக்காங்க. நீங்க என்ன தீம் பண்றீங்க? பீகாக்கா? நிறைய பீகாக். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10th 11th 12th இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தீம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சோஷியல் மீடியா, அப்புறம் சோஷியல் நெட்வொர்க் பத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு வந்து நேஷனல் லீடர்ஸ் பத்தி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டக் ஆஃப் வார் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ சைக்கிள் ரேஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஆடிட்டோரியம்ல தான் வந்து நடக்குது. ஏன்னா அங்கே மழை வந்ததுனால இங்கே ஆடிட்டோரியம்ல வந்துட்டு ஆக்கியபை இருக்காங்க. ஸோ இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டோரியம்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. கண்ணோடும் வீட்டோடும் உடுத்தலோடும் மண்ணு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று மாற்றி சொன்ன பெருங்கூட்டம் ஒன்று உள்ளது. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். இந்த பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட அழகா சிறப்பா செலிப்ரேட் பண்றதுக்காக 2025 பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்காக அவங்க கூட வந்திருக்கோம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அழகா பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க, என்னென்ன கலை நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சார் வந்துட்டு சொன்னாங்க. சோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி உங்க வணக்கம் 360 யூடியூப் சேனல்ல வந்துட்டு போஸ்ட் பண்ணுவோம். சோ நீங்க எல்லாரும் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட காமிங்க. சோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சோ உங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் நீங்க பண்ண போற ப்ரோக்ராம்க்கு. சோ எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிரின்சிபல் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லா ஸ்டாஃப்ஸும் ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. சோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சோ தேங்க்யூ. இந்த அகாடமிக் இயர் வந்து நீங்க எல்லாருமே வந்துட்டு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், இந்த ஸ்கூலை வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஸ்கூலா கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சோ ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாகவும் அழகாகவும் பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் விழா முடிஞ்சிருக்கு. ஸோ குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட திறமைகளை காட்டி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. டான்ஸ் பண்ணாங்க, சிலம்பம் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் ஸ்கூல்ல வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பொங்கல் செலிப்ரேஷனை வீடியோ எடுக்கிறதுக்காக நம்மளை இன்வைட் பண்ணுறதுக்காகவும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே நம்ம தேங்க் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் உங்களோட 2025 பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்றதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வணக்கம் சொன்ன 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. உங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.